ஸ்டாலின் அப்படின்றது ஒரு லீடர்ஷிப் லெவல்ல இருக்குது. எடப்பாடி ஒரு கட்சி தலைமைன்ற அளவு தான் இருக்குது. ஓகே, இப்ப சொல்லுங்க, இப்ப இந்த அதிருப்தி எப்படி இந்த எதிர்கட்சியினால இவங்களால பலன் பயன்படுத்திக்க முடியும்? அதிருப்தி இருக்குது, இல்லைன்னு. அது ஊழல் எதிர்த்து எல்லாமே இருக்குது. ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியாலஜிக்கல் கிரவுண்ட் ஆகி போச்சு. அந்த 40க்கு 0ன்றது என்ன அப்படின்னோம்னா ஐடியாலஜிக்கல் வார்ஃபேர் தான், அது போர் தான். அது நாங்க பாஜகவோட நிற்க மாட்டோம், நாங்க மதவாதத்தை ஏற்க மாட்டோம், நாங்க சமூக நல்லிணத்துக்காக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாண்ட ஷிஃப்ட் ஆனது தான் 40-0. வேற ஒண்ணுமே இல்லை. அதோட ஸ்டாலின் பண்ண அந்த இது, ஸ்டாலின் பேசினாலே நீங்க பார்த்துருப்பீங்க. 20 நிமிஷம் டு 30 நிமிஷம் பேசுறாரு. பாதி சாதனை பாதி வேதனை முடிச்சிட்டாரு. வேற எதுவுமே இல்லை. மக்களவை தேர்தல் முடிஞ்சு போயிடுச்சு, ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டாரு. சட்டமன்ற தேர்தல் அந்த மாதிரி எதிரொலிக்கணும். சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கணும் அப்படின்னோம்னா இவங்க எடுத்து வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஒரு குற்றச்சாட்டு அரசியல் பண்றாங்க. அது எந்த இடத்துலையும் பலனளிக்காது.